ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியோட கம்பெனிக்கு தான் வேலைக்கு போனாங்க. ஆனால் அந்த விஷயத்தை ராஜேஸ்வரி கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மல்லியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ யாரை கேட்டு என் கம்பெனிக்குள்ளே வந்த, உனக்கு யார் வேலை கொடுத்தது, ஸோ நீ வேலை செய்யறதுக்காக வந்தியா இல்லை எங்கள் கம்பெனியில் திருடி எடுத்துன்னு போக காசெல்லாம் திருடி கொண்டு போக வந்தியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இல்லாத ஒன்று எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீயா இந்த கம்பெனியை விட்டு போக போறியா, இல்லை நீ திருடு தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஒத்துக்க போறியா, இல்லை நீ இப்போ இன்னைக்கு செஞ்ச பணத்தெல்லாம் என்கிட்டயே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உடனே ரஞ்சிதா நீ போலீஸ் கால் பண்ணு, இவ இப்படியெல்லாம் பேசினா இவெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை போலீஸ்க்கெல்லாம் வேணா கால் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா என் காலில் விழு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜேஸ்வரி மல்லியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மல்லியும் பார்த்தீங்கன்னா எங்கடா போலீஸ்க்கு போயிடுவோம், விஜய்க்கு தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி பயந்து நம்ம ராஜேஸ்வரி கால்லையும் விழுந்துட்டு எழுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி கையில் இருக்கிற மொபைலை வாங்கி விசாட்டிடுறாங்க. ஸோ அது போயிட்டு தனித்தனியாக விழுந்துருது. ஸோ அதையும் தாண்டி நம்ம மல்லி அந்த மொபைலை எடுத்து செட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வராங்க. அப்படி வரும்போது தான் பார்த்திங்கன்னா விஜய் உக்காந்துட்டு இருக்காரு சோஃபாவில். ஸோ மல்லி உள்ளே வரவே என்ன மல்லி இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க வெளியே காய்கறி வாங்கிட்டு வர போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்கறி வாங்க இவ்வளோ நேரம் ஆச்சா, நீ எதுக்கு போன, என்ன பண்ணுற எல்லாமே எனக்கு தெரியும், நீ எதுக்கு அவளோட கம்பெனிக்கு வேலைக்கு போன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு தான் எழுந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மல்லி இல்லைங்க அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணாலும் நீ என்ன பண்ணுற அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்கிற எதுவுமே நீ கேட்க மாட்டேங்கிற, சரி உன் இஷ்டம் போல் செய் அப்படின்னு